அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில பொருளாதாரத்தை பற்றி இஸ்லாம் எத்தகைய கருத்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு நம்ம இடத்தில் அதை வைக்க வேண்டும் என்பது குறித்த பல செய்திகளை நாம் அறிந்தோம். அவுஃப் இப்னு மாலிக் என்ற ஒரு நபித்தோழர் சொல்றாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு 7 8 9 பேருங்கிறாரு, 7 8 9 ஒரு சரியா யாவும் இல்ல, ஒரு 7 8 9 பேர் நாங்க ஒரு கூட்டமா வந்தோம். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா துபாயூன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னிடத்தில் நீங்கள் உறுதிமொழி எடுக்க மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த 7 8 பேர் வர்றாங்க, அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நீங்க உறுதிமொழி வாங்க மாட்டீங்களா, உறுதிமொழி தர மாட்டீங்களா கேட்கிறாங்க. அப்ப இவங்க இந்த வந்த 7 8 பேரை நாங்க சொல்றோம், நாங்க உங்கள்ட்ட உறுதிமொழி தர்றோம் அப்படிங்கிறாங்க. இப்படி உறுதிமொழி எடுக்கக்கூடாது. உறுதிமொழி எடுக்கிறதா இருந்தா இன்னது செய்யறோம், இந்த மாதிரி நடக்கிறோம் சொல்லி உறுதிமொழி எடுக்கணும். உறுதிமொழி எடுங்க உறுதிமொழி எடுக்கிறோங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வரங்காத மக்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேட்கிறாங்க, அலா துபாயூன ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட உறுதிமொழி எடுக்க மாட்டீங்களாப்பா? உடனே அவங்க என்ன செய்யறாங்க, கது பாயானாக்க நாங்க உறுதிமொழி எடுக்கிறோம் அப்படி ரெண்டாவது தடவை மொட்டையா சொல்றாங்க. மூணாவது தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவரே சொல்றாரு, எங்களுக்கு உறுதிமொழி என்னன்னு தெரியாது, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறோம், உறுதிமொழினா ஒண்ணுன்னு வழங்கல, உறுதிமொழி எடுக்க மாட்டீங்களான்னு உறுதிமொழி எடுக்கிறோம் நாங்க சொல்லிட்டோம். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்ன பிறகு நாங்களே விளக்கம் கேட்டோம், அலாம நுபாயுக்க, எதுக்கு உறுதிமொழி, என்ன செய்வதாக நாங்க உறுதிமொழி சொல்லணும், அதை விளக்கமா சொல்லுங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா அன் தாபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும், வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அவனுக்கு எதையும் இணையாக்க கூடாது, ஒரு ஸலவாத்தில் ஹம்ஸி, 5 நேர தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஒரு துத்தி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். இப்படின்னு இந்த 3 விஷயம் தான். அல்லாஹ் வணங்கணும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, 5 வேளை தொழுவணும், கட்டுப்பட்டு நடக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அப்படி சவுண்ட குறைச்சு மெதுவா ரகசியமா ஒன்னு சொன்னாங்க. இந்த 3 சொல்லிவிட்டு ரகசியமா ஒன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, வலா தஸ்அலுன் நாஸ ஷையா, யாருக்கும் எதுவும் கையேந்திராதீங்க, இதுக்கு உறுதிமொழி தாங்க. எல்லாத்தையும் 3 சத்தமா கேட்டுவிட்டு இந்த ஒன்ன மட்டும் என்ன செய்யறாங்க, ரகசியமா கூப்பிட்டு இதையும் சேர்த்துக்கிறங்க, மனிதர்கள்ட்ட ஒரு காலத்திலேயே நாங்க கையேந்த மாட்டோம். அப்ப ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக வர்றாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிமொழி வாங்கும் பொழுது எந்த மனுஷத்தையும் எதையும் நாங்க கேட்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு சேர்த்து எனக்கு உறுதிமொழி தாங்க. அதை நாங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட என்ன செஞ்சோம், உறுதிமொழி செஞ்சு கொடுத்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் வாழ்ற காலம் வரைக்கும் யார்ட்டையும் கையேந்தினது கிடையாது, கையேந்த கூடாது என்பதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழியாக வாங்கினார்கள்ங்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூல்ல 1729வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, இந்த பொருளாதாரத்தில் இந்த வறுமை வரும்போது, கஷ்டம் வரும்போது கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டா பிறகு செத்து கொண்டு போயிட மாட்டோம். சில கஷ்டம் வறுமை வரும்பொழுதுங்க கொஞ்சம் பல்ல கடிச்சு சமாளிச்சுட்டு வைங்க, செத்தா போயிட போறோம். அந்த நிலைக்கெல்லாம் யாரும் போய் யாசகம் கேட்கறது இல்ல. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா என்ன செஞ்சிடறோம், அடுத்த ஆள்கிட்ட போய் கையேந்தி போடுறோம். இப்படி ஒருத்தர் செஞ்சா அது எவ்வளவு பெரிய பாவமான காரியமா இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மன் சஅலன் நாஸ் அம்வாலஹும் தகசுரன், யார் ஒருத்தர் மக்கள்கிட்ட போய் அவங்கள்ட்ட இருக்கிற செல்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கிறாரோ, அதுதாங்க கேட்கிறாரு. எது கேட்கிறாரு, எதை செத்து போயிருவோம், வர நிர்பந்தம், சாப்பாட்டுக்கு வழி இல்ல, அதுக்கு கேட்டா அதுக்கு அந்த 3 பேர்ல வந்துடுறாரு. 3 பேர் யாசகம் கேட்கலாம் இருக்குல்ல, அந்த கணக்குல வந்துடுறாரு. அப்படி இல்லாம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், இருக்கிற 1 லட்சத்தை 1.25 லட்சம் ஆக்கிடுவோம், 1.25 லட்சத்தை 2 லட்சம் ஆக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யார் போய் கேட்கிறாரோ, மக்கள்கிட்ட யாசிக்கிறாரோ, இப்ப இன்னமா யஸ்அல் ஜம்ரா, அவர் தீக்கங்குகளை, நரக நெருப்பு கங்கை தான் கேட்கிறார். நீங்க நினைக்கிறீங்க 10,000 ரூபாய் வாங்குறோம், நீ வாங்கினது 10,000 அல்ல, நரகத்தினுடைய கங்குகளை சேமிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த யாசகம் கேட்கிறது எப்படிப்பட்டதா இஸ்லாத்துல சொல்லப்படுது, அது நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. மானம் முக்கியம், கௌரவம் முக்கியம், மரியாதை முக்கியம். அந்த ரெஸ்பெக்டுக்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இதை அவ்வளவு கடுமையான வார்த்தையில சொல்றாங்க. இது முஸ்லிம்ல 1726வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஹதீஸை பாருங்க, ஒரு மனிதனுக்கு அந்த அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கக்கூடாதுங்கிறாங்கல்ல,
அதிகப்படுத்திக் கொள்வதற்கு கேட்கிற என்ன அது வழங்கணும்ல. அதிகப்படுத்த 2 ரூபாய் இருக்கு, ஒரு 50 காசு கேட்கிறோம், இது அதிகப்படுத்திக் கொள்வதில் வருமா? 2 ரூபாய் 2 ரூபாய் போயிருமா இல்லையா? அதிகப்படுத்திக் கொள்வதில் என்பதற்கு பொருள் என்ன? அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டு அதுக்கு அவங்க எல்லாம் நமக்கு நினைச்சிட்டாங்க, விளக்கம் சொல்லிட்டாங்க. என்ன சம்பவம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையா வெளியே வர்றாங்க. வரும்பொழுது பள்ளிவாசல் பக்கம் வந்தா பள்ளிவாசல் வாசல்ல ஒரு ஒட்டகம் கட்டி கிடக்குது. காலையில வர்றாங்க, பகல் காலை அவ்வளவு நகார்னு வருது, பகலுடைய துவக்கத்தில் வர்றாங்க. ஒரு ஒட்டகம் பள்ளிவாசல் வாசல்ல கட்டி போட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு சாயந்தரம் வர்றாங்க பள்ளிவாசல் வாசல் பக்கம், அந்த ஒட்டகம் அங்கே கட்டி போடப்பட்டு கிடக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே நிலையில ஏற்கனவே பார்க்கும்போது காலையில 10 மணிக்கு பாக்குறாங்க கட்டி கிடக்குது, சாயந்தரம் 4 மணிக்கு பாக்குறாங்க அதே மாதிரி கட்டி கிடக்குது. எந்த மாதிரி அந்த ஒட்டகம் கட்டி கிடந்துச்சோ அதே மாதிரி கட்டி கிடக்குது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்கார ஆள் யாருப்பா கேட்கிறாங்க. தேடி பாக்குறாங்க, ஆளை காணோம். யாருப்பா இதான் கேட்கிறாங்க. ஒருத்தரும் ஆன்சர் பண்ணல. அப்ப யாருடைய ஒட்டகம்னு தெரியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ரொம்ப அநியாயம். இத்தகுல்லாஹ பி ஹாதிஹில் பகாயிமி, இந்த வாயில்லா ஜீவன்கள் இருக்க இவைகள் விஷயத்துல நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அது காலையில கட்டி போட்டு சாயந்தரம் கட்டி போட்டு வச்சிருந்தா எவ்வளவு பெரிய அநியாயம். அதுக்கு தண்ணி கொடுக்கணுமா இல்லையா, அது உணவு கொடுக்கணுமா இல்லையா, காலையில கட்டி போட்டு அவுத்து விடாம இருக்கிறீங்களேப்பா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை பார்த்து எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணுல பட்டதையெல்லாம் சரி பண்றவங்க, நமக்கு என்னன்னு போற விளையாட்டே கிடையாது. அப்ப என்ன சொன்னாங்க, இர்கபுஹா ஷிஹாகன், நீங்கள் அதுல ஏறி செல்வதாக இருந்தால் அதுல நல்ல ஆரோக்கியமா இருக்கும் நிலையில ஏறி செல்லுங்கள். வர்க்கபுஹா சிமானன், அது நல்ல கொழுப்பா நல்ல உணவுலாம் கொடுத்து நல்லா ஒரு குழுகுழுன்னு இருக்கிற நிலையில் அதன் மீது என்ன செய்யுங்க, சவாரி செஞ்சு போங்கள் இப்படின்னு சொல்லிட்டு, இது சொல்றதுக்கு அவங்க வரல, வேற ஒரு செய்தி சொல்றதுக்கு வந்தாங்க. அந்த செய்திக்கு முன்னாடி இதை பார்த்தவன இதை சொல்லிவிட்டு நான் ஒரு செய்தியை சொல்ல வந்தேன், அதை கேட்டுக்கிறங்க அப்படின்னு சொல்றாங்க. மன் சஅல, இதுக்கு சம்பந்தமே இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாசகம் கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் வர்றாங்க. மக்களுக்கு இந்த யாசகம் கேட்கிற பத்தி நம்ம எச்சரிக்கை பண்ணணும்னு சொல்ல வர்றாங்க. அப்ப இந்த ஒட்டகம் கட்டி கிடக்கிறத பார்த்த உடனே அதுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையும் சொல்லி முடிச்சிட்டு அவங்க சொல்ல வந்த செய்திக்கு வர்றாங்க. மன் சஅல வ இந்தஹு மா யுக்னிஹி, அவனுக்கு போதுமான ஒன்று இருக்கும் பொழுது, தேவையான ஒன்று இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஆள்கிட்ட அவன் கேட்பானையானால் இன்னமா யஸ்தக்ஸிர் மின் நாரி ஜஹன்னம், அவன் நரக நெருப்பை தான் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் தேடுவது எனக்கு வேணும்னு போய் கேட்கிறான், அவன் கேட்கிறது பொருளை அல்ல, நரகத்தின் நெருப்பை தான் கேட்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒமா யுக்னிஹி, அவனுக்கு போதுமானது இருக்கும் போது கேட்க கூடாதுங்கிறீங்களே, போதுமானது என்ன, எவ்வளவு ரூபா எவ்வளவு இருந்தா கேட்க கூடாது அப்படின்னு கேட்கிறான். ஒமா யுக்னிஹி, போதுமானதுன்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, காலையில சாப்பிடுற உணவோ சாயந்தரம் சாப்பிடுற உணவோ இல்லாட்டி போய் கேளு, அது இருந்தா கேட்காது. போது வழங்க உங்களுக்கு வீட்டுல சோத்துக்கு தான் கேட்கலாம். நீங்க என்ன செய்யலாம், வேற ஒண்ணு அடிஷனலான வசதிக்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது, கூடுதல் வசதிக்கலாம். எதை கேட்கலாம், சாப்பாடு இல்ல, காலையில சாப்பிடல, சாப்பாடு இல்ல, பசியா இருக்குது, அதே போய் கேளு, அந்த 3 பேர்ல ஒடியாந்துடலாம். அல்ல காலை சாப்பிடுங்க, ராத்திரி சாப்பாடு இல்ல, ராத்திரி பட்னியா கிடக்க வேண்டியிருக்கா, உண்மை சாப்பிட உண்மை இல்லைங்க, ஒரு ரொட்டி கூட இல்லைங்க, ஒரு பழம் கூட இல்லைங்க, பிஸ்கட் கூட இல்லைங்க, ஏதாவது கொடுங்க என்று ஒருத்தன் கேட்கலாம். அது அனுமதிதான், கட்டாயம் கிடையாது. அதையும் சபர் பண்ணிக்கிட்டு ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கலாம். இதை விட இன்னொன்னு கவனிக்க வேணும், இந்த யாசிக்காம இருக்கிறீங்கல்ல, அதுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு, பயங்கரமான கிஃப்ட். சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னா, மை யக்ஃபுல் லீ, யார் எனக்கு ஒரு கேரண்டி கொடுக்கறானோ, என்ன கேரண்டி, அல்லாஹ் யஸ்அலன் நாஸ ஷையா, மனுஷன்ட்ட கேட்க மாட்டேன், என்கிட்ட வரணும், அல்லாஹ்வுடைய தூதரே ஒருத்தரை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யார் என்னிடத்துல உறுதிமொழி தருகிறாரோ, அத்தகஃபரு லஹு பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்று நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ என்கிட்ட யார்கிட்ட கேட்க மாட்டேன், நீ உறுதிமொழி கொடு, அது எல்லா தீமையிலும் நம்ம காப்பாத்திருங்க. எப்ப நீங்க கேட்க மாட்டோம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பொருள் மீது உள்ள வெறி உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். அட யாசிக்கவே கூடாது இருக்குது, அவன் விட்டு 50 கிராம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு நினைக்க, அப்படி வந்துருமா இல்லையா? அப்ப எல்லா விதமான பொருளாதார தீமையிலிருந்து நம்ம விடுபடுவதாக இருந்தால் அடுத்தவன்ட்ட நான் கையேந்த மாட்டேன். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக சொர்க்கம்னு நினைக்க கூடாது. இந்த ஒரு சின்ன விஷயம் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றிவிடும். நம்முடைய ஒட்டுமொத்த நாணய நேர்மை சம்பந்தப்பட்டதுல நம்ம எங்கேயோ உச்சத்துக்கு போயிருவோம். இந்த ஒண்ணுல மட்டும் நீங்க உறுதியாக இருந்து பார்த்தால் பொருளாதார ரீதியாக உள்ள எல்லா விதமான கேடுபாடுகள்ல இருந்து நம்மளை இது காப்பாற்றும். அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு உறுதிமொழி தொடர்றாங்க. இந்த இது அறிவிக்கிறவர் சௌபான்கிறவர். இதுக்கு பிறகு கான லாயசல் அகதன் செய்யா, யார்த்தையும் எதுவும் கேட்கவே மாட்டான் அவர். அதுக்கு பிறகு இந்த உறுதிமொழி சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதரே நான் உறுதிமொழி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். எந்த கட்டத்திலும் யார்த்தையும் எந்த ஒரு நேரத்திலையும் கையை ஏந்தி எனக்கு கஷ்டம், எனக்கு சிரமமா இருக்கு, நீங்க பார்த்து ஏதாவது செய்யுங்க கேட்கவே மாட்டார். இது சஹீஹான ஹதீஸ் தான். அபூதாவுதுல 1400வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும், பொருளாதாரம்ங்கிறது தேவையா இருந்தாலும் வறுமையா இருந்தால் அதை சகித்துக் கொண்டு சபரோட இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முன்மாதிரியை எடுத்துக்கொள்ளணும். அடுத்தவற்றை கேட்கறதை தவிர்க்கணும். கேட்டுத்தான் ஆகணும் என்று வந்தால் 3 காரியத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சிருக்காங்க, அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த நிலையில் நாம இருந்திருக்கிறோமா என்று பார்த்து அந்த நிலையில் இருக்கிறவர்கள் மட்டும் அந்த அளவுக்கு மட்டும் நினைச்சுக்கலாம். 3 விஷயம் என்ன, பிறருக்காக ஒன்றை சுமந்து கொள்றது ஒண்ணு, எதிர்பாராமல் ஏற்பட்ட விபத்து இழப்பு, திடீர்னு வரக்கூடிய புயல், வெள்ளம், தீப்பிடித்தல், கலவரம், இப்படி திடீர்னு செல்வங்கள் அழிஞ்சு போறது. 3வது 3 பேர் பார்த்து இவன் வறுமையில் இருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு உள்ள வறுமை. 3 பேர் நல்ல அறிவாளி விவரமான ஒரு 3 பேர் பார்த்து இவர் பாவம் கஷ்டப்படுறாரு என்று சொல்ற அளவுக்கு உள்ள வறுமையில நாம் இருந்தால் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் குற்றம் இல்லை. இல்லைன்னா நரக நெருப்பு தான், கொள்ளடிக்கிற மாதிரி தான், இது திருடுற மாதிரி தான், யாசகம் கேட்கறது இது மாதிரி தான், திருடுற மாதிரி, தப்பு செஞ்சு சம்பாதிக்கிற மாதிரி, நரகத்துக்கு நம்மளை கொண்டு தள்ளுற மாதிரி, இப்படி ஒரு சுயமரியாதை மிக்க சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு உருவாக்குனாங்க. இந்த போதனைக்கு பிறகு இன்னைக்கு நம்ம உருவாகணும், இன்னைக்கு நம்ம மாறணும் நம்மிடத்துல இருந்தால். அதே மாதிரி சொல்றாங்க, இஸ்லாத்துல ஃபக்கீர்னு ஒண்ணு இருக்கு, மிஸ்கின் ஒண்ணு இருக்கு. ஏழைகள், நீங்க உங்களுக்கு 2 ஏழைன்னு வழங்கி வச்சிருப்பீங்க. ஃபக்கீர் சாண்டா யாரு ஏழை, மிஸ்கின்டா யாரு ஏழை, அப்படிதான் வழங்கி வச்சிருக்கிறோம். ஆனா குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஜகாத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவான், ஜகாத்துகளை லில் ஃபுகராயி, ஃபக்கீர்களுக்கு கொடுங்கள், ஒல் மசாக்கின், மிஸ்கின்களுக்கு கொடுங்கள்மா. 2 ஏழைன்னா 2 வார்த்தை இருக்கு. ஃபக்கீர்னாலும் ஏழை, மிஸ்கின்னாலும் ஏழைன்னு சொன்ன 2 வார்த்தையா சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், ஃபக்கீர்களுக்கும் கொடுங்கள், மிஸ்கின்களுக்கும் கொடுங்கள் அப்படிங்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விளக்குறாங்க. மிஸ்கின்னா யார் தெரியுமா உனக்கு, ஃபக்கீர் வேற மிஸ்கின் வேற, நல்லா புரிஞ்சுக்க. மிஸ்கினா இருக்கிறது நல்லது, கௌரவமான விஷயம். ஃபக்கீரா இருக்கிறது தான் கேவலமான விஷயம். மிஸ்கின் என்றால் யாரு, ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லைன்னு வெளியே வர்றான அவன் அல்ல மிஸ்கின். ஒரு பேர்ச்சம்பளம் இல்லைன்னு கையேந்தி போடுறான அவன் அல்ல மிஸ்கின். மிஸ்கின் என்றால் யார் என்றால் வலாக்கின்னல் மிஸ்கின் அல்லது லைஸ லஹு கினன், அவங்கிட்ட தேவையான அளவுக்கு பொருளாதாரம் இருக்காது. ஆனா அவன் வெட்கப்படுவான். வலா யஸலுன் நாஸ ஷையா, யார்ட்டையும் கேட்க மாட்டான். வலா யஸலுன் நாஸ இல்ஹாஃபா, யார்ட்டையும் கெஞ்ச மாட்டான். இப்படி நடக்கிறானே இவன் தான் மிஸ்கின். இந்த மாதிரியான ஆட்களை அறிந்து நீங்களா கொண்டு என்ன செய்யுங்க, கொடுங்க. இந்த மாதிரி மிஸ்கின் யாசகம் தான் கேட்க கூடாது. நம்மளை தேடி வந்தா வாங்கிக்கலாமா, நல்லா வாங்கிக்கலாம். அது ஒரு பாயிண்ட் இருக்கா இல்லையா, நம்ம யார்ட்டையும் கேட்க கூடாது, அது யாசகம் கிடையாது. நம்ம போய் முறையிட்டு ஒரு தாங்க 5 ரூபா தாங்க, 10 ரூபா தாங்க, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுன்னு இப்படி சொல்லி கேட்கிறோமே, இந்த விளையாட்டு கூடாது என்பதுதான் இதனுடைய பொருள். இது புகாரியில் 1476வது ஹதீஸாக இருக்கிறது, முஸ்லிம்ல 1722வது ஹதீஸாக இருக்கிறது. இதுல தந்தா வாங்கிக்கலாங்கிறோம்ல, இது முக்கியமா விளங்கிக்கிறேன். ஒரு கட்டத்திலையும் கையேந்த கூடாதுன்னு வச்சுக்கிறங்க. ஆனா கை ஏந்தாமலேயே நீங்க சுயமரியாதை இருக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டத்தை விளங்கி ஒருத்தர் உங்களுக்கு தர்றாரு, அதை மறுக்க கூடாது. அதை என்ன செஞ்சுக்கிறேன், அல்லாஹ் தர்றான்னு வாங்கிக்கிறேன். நம்மள போய் கேட்டோம், அதான் வருது, அதான் தரும்போது வாங்குவது என்பது அது அதுக்கு லிமிட்லாம் கிடையாது. அது இந்த 3 கேட்டகரியில் இருக்குங்கிற அளவுலாம் கிடையாது. எந்த மாதிரி நிலையில நீங்க இருந்தாலும் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சு அவர் நினைச்சுட்டு நான் தர்றாரா, பேசாம என்ன செய்யுங்க, பெருனா வந்துருச்சு, இந்த 4 சட்டையை வச்சுக்கிறீங்கிறாரு. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு தேவைன்னா வாங்கிட்டு போ. வணங்குதா? இது எப்படி கேட்டா ஒரு சம்பவமே இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு பைத்துல் மால்ல இருந்து கூப்பிட்டு இந்தா அச்சிக்க அவனு கொடுப்பாங்க. பைத்துல் மால் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொது நிதியில இருந்து என்ன செய்வாங்க, அன்பளிப்பு கொடுப்பாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா, ஆத்திஹி மன் ஹுவ அஃகர் இலைஹி மின்னி, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை விட எவ்வளவோ ஏழை பாலெல்லாம் இருக்கு, எனக்கு தெரியுங்களே, நான் தான் ஓரளவுக்கு ஒரு நடுத்தரமா ஓரளவுக்கு தண்ணீரை பெற்றவனா இருக்கிறேனே, என்னை விட எவ்வளவோ ஏழை பாலைகள் இருக்காங்களே, என்னை விட அதிக தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுங்க. அது உண்மை. இவர் ரொம்ப சோத்துக்கு சேர்த்தவர் கிடையாது. எந்த அளவுக்குன்னா நல்லா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர். முறை வச்சு கூட என்ன செய்வாங்க, ஒரு நாள் இவர் போய் கல்வி கேட்பாரு, இவரும் 1 நாள் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்வாரு,
தொழிலுக்கு போயிருவாரு, ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்துருவாரு, அடுத்த நாளைக்கு அவரு ரசூலுல்லாஹ்ட்ட வந்துருவாரு, இவர் தொழிலுக்கு போயிருவாரு. அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க 15 நாள் தொழில் பண்ணக்கூடியவராகவும் 15 நாள் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தாங்க. இந்த 15 நாள் சம்பாத்தியமே அவங்களுக்கு போதுமானதா இருந்தது. அப்ப அந்த மாதிரியான ஒரு அளவுக்கு தன்னிறைவு பெற்று எனக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு வேணாம், என்னை விட கீழே உள்ளவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹுதுஹு வாங்கிட்டு சம. அவர் வேணாங்கிறாரு, என்னை விட ஏழைக்கு கொடுங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹுதுஹு வாங்கிக்க இத. ஏன் அப்படி வாங்கிக்கங்கறாங்க? இதா ஜாக மின் ஹாதல் மாலி ஷைஉன், இந்த பொருளாதாரம் உன்னை தேடி வந்தா, நீ நான் கேட்ட என்கிட்ட முறையிட்டியா, கையா ஏன் நான் தானே கொடுத்துறேன், நீ என்கிட்ட கேட்கல தானே, உன்னைய தேடி இந்த செல்வம் வறுமையானால் அந்த கைரு முஸ்ரிபின் வலா சாயிலின், நீ கேட்காத நிலையில தருவாங்களா தருவாங்களான்னு ரூட்டு போட்டு வேற மாதிரி கேட்கறது இருக்குல்ல. கேட்கற ரெண்டு வகை இருக்கு. வாயினால கேட்கற ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து பாவம் அதுவும் கேட்கறதா. கேட்கற வாயை திறந்து கேட்டதான கேட்கறது. அதை பார்க்கும் போது என்ன செய்யணும், நம்மளை பரிதாபப்படணும். வேணும்னு ஒரு ஆள்கிட்ட போகும்போது இவங்க நல்லா தர்ற ஆள்னு சொல்லிக்கிறாங்க, சட்டை கிழிச்சிட்டு போனா என்ன செய்வாரு, கூட தருவாரு, பாக்கெட்டை கிழிச்சு விட்டுக்குருவோம், அல்ல இல்ல மட்டமான சட்டையை போட்டு போவோம், இப்படி எல்லாம் இதெல்லாம் கேட்கறது. அதை எதிர்பார்க்காத நிலையில இந்த மாதிரி நம்ம நடவடிக்கைகள் மூலமா நேரடியாகவும் கேட்காம அது கேட்கறத வேற மாதிரி மறைமுகமாகவும் கேட்காத ஒரு நிலையில உனக்கு அந்த செல்வம் உனக்கு வறுமையானால் நீ என்ன செஞ்ச, அதை எடுத்து அதை வாங்கிக்க, அது ஒண்ணு தப்பு கிடையாதுப்பா. நீ நடுத்தர வர்க்கமா இருந்தாலும் உனக்கு வசதி இருந்தாலும் உன்னை விட ஏழைகள் இருந்தாலும் உனக்குன்னு தந்தாங்கன்னு சொன்னா நெஞ்சிக்க நல்லா வாங்கிக்க. ஓமாலா எது அப்படி வரவில்லையோ பலா தத்தபியூஹு நஃப்ஸக, அதுக்கு பின்னாடி உன் நஃப்ஸ ஓடக்கூடாத, வரட்டிட்டு தெரியாத, கேட்டுப்படாதப்பான்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. இது வந்து புகாரியில 1473வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப நமக்கு வந்து இந்த கேட்க கூடாது என்றதுனால என்ன செய்யக்கூடாது, தந்தா வாங்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. கேட்கத்தான் கூடாது, முறையிடத்தான் கூடாதே தவிர அவர்களா அறிந்து இஸ்ஸத்தோட கண்ணியத்தோட இருக்கும் பொழுது அவர்களா அறிந்து நமக்கு தந்தால் அது வாங்கிக் கொள்வதில் தப்பு கிடையாது. அது அடுத்த ஆளுக்கு கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது, வாங்கிக்கலாம் தாராளமா. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் பலகஹு மஅரூஃபுன் அன் அஹீஹி மின் கைரி மஸாலத்தின், கேட்காம அவருடைய சகோதரர் வழியாக ஒருத்தருக்கு ஒரு செல்வம் வந்து கிடைக்குமையானால் ஃபல் யக்பலுஹு, அதை வாங்கி கொள்ளட்டும், வலா யருத்துஹு, அதை வேணான்னு மறுத்து விட வேண்டாம். தந்துட்டாங்கன்னா நினைச்சுக்கிறேன்னு நீங்க வாங்கிக்கிறங்க, அதை மறுக்க வாங்கன்னு மட்டும் சொல்லல, மறுக்கவும் செய்யாதீங்க. தர்றாங்களா அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிக்கிறங்க. ஏன்னு கேட்டா இன்னமாக ஒரு ரிஸ்குன் சாத்தஹுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, இது அல்லாஹ்வா உனக்கு தர ரிஸ்குப்பா, அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் தந்த அவன் தந்தான்னு அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் உனக்கு தர நாடி அந்த கல்புல போட்டு நீ கேட்காம இருந்து அவங்க நான் தர்றான்னு அதை போட்டது யாரு, நீ கேட்டு தந்தாலும் ஒரு கணக்கு, நீ கேட்காம இருந்து உனக்கு தரணும்னு மனசுல போட்டு அவன் உனக்குன்னு தேடிட்டு வந்து தந்தான்னு சொன்னா அல்லாஹ் தானே உனக்கு தர்றான். அதனால அல்லாஹ் தந்த ரிஸ்க் அவன் தந்தது கிடையாது, நீ பாட்டு வாங்கிக்க என்று சொன்னதாக முஸ்னத் அஹ்மதுல 17257வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஒன்னே ஒண்ணு இருக்குது, ஒரு அளவுக்கு ரொம்பவே நமக்கு வந்து இது சின்ன விஷயம், இதை விட நல்லா இருக்கிறோம், தேவையே இல்லை, இவன் வேஸ்டா தான் கிடக்கும். நம்மள்ட்ட 10 சட்டை இருக்குது, ஒருத்தர் ஒன்னா தர்றாரு, இது வச்சு இருக்கிற 10 பராமரிக்கல, இவனே நமக்கு தர்றாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வேஸ்டா போயிரும். அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அதை விட தேவையான ஆளுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாமா, இந்த அவர் பார்க்க கஷ்டப்படுறாரு, என்னை விட அவர் மோசமா இருக்காரு, எனக்கு நல்லா பரக்கத்தா இருக்குங்க, அப்படி சொல்றதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு, அனுமதி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் உரித லஹு ஷைஉம் மின் ஹாதர் ரிஸ்க் மின் கைரி மஸாலத்தின், கேள்வி யாசகம் கேட்காமல் இந்த செல்வம் ஏதாவது ஒருத்தருக்கு கொடுக்கப்படுமையானால் அதை அவருடைய ரிஸ்க்ல அவர் சேர்த்துக்கிறட்டும், அவர் வச்சுக்கிறட்டும் சொல்லிட்டு இன்கான அன்ஹு கனியன், இதை விட்டு தேவையற்றவராக அவர் இருந்தால், இது தேவையே இல்லை, கொடுக்கிற பொருள் இருக்குல்ல அது தேவையற்றதா இருக்கிறது. அப்ப சட்டைனா ஒரு சட்டை தான் ஒரு மனுஷனுக்கு தேவைன்னு இருக்கும், அதுக்கு மேல வச்சு அவனுக்கு கஷ்டமாயிரும், பராமரிக்க முடியாது. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு அளவு இருக்கிறது. அப்படி இருக்குமையானால் இவரை விட யார் அதுக்கு தேவை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆளுக்கு அப்படி டைவர்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த கொடுக்கிற பொருள் வந்து அது தேவையற்றது நீங்க கருதினால் நீங்களே என்ன செய்யலாம், 10 சட்டை உள்ள ஆளுக்கு தர்றதை விட 2 சட்டை வச்சுக்கிற ஆளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, ஒரு அடையாளம் காட்டி விடுங்க.
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதே முஸ்னத் அஹ்மதுல 19726வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாதிரி இந்த யாசகம் கேட்கிற விஷயத்துல ரொம்ப கூடுதல் கவனத்தோடவும் கூடுதல் எச்சரிக்கையோடவும், இது ஒரு பயங்கரமான பாவம், நரகத்தில் கொண்டு தள்ளிரும், இந்த மாதிரி வேலையை நம்ம செய்யவே கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம இருந்தால் இந்த பொருளாதார சம்பந்தப்பட்ட இந்த பின்னாடி சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாம் அப்படியே நம்மள்ட்ட எதிரொலிக்கும். அது எதை செய்யக்கூடாது மார்க்கம் சொல்லுதோ டக்கு டக்கு டக்குன்னு கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். இதுல சரியா இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணும் உதவாது, அதெல்லாம் ஆழமா பதியாது. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பீடிகையா போடுறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த பொருளாதார சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், என்னத்தை அல்லாஹ் தர்றானோ அதை கொண்டு போதுமாக்குதல் வரணும். குறை சொல்லிட்டு இருக்க கூடாது, உழைக்கணும், தேடணும். போதுமானது பணக்காரங்கிறது நிறைய காசு வச்சுக்கிறதுக்கு பேர் பணக்காரன் கிடையாது. அல்லாஹ்வே எனக்கு போதுமான ஒரு தர்மம் இருக்கு, பரக்கத்தா இருக்குது அப்படின்னு எவன் நினைக்கிறான் அவன் தான் பணக்காரன். செல்வந்தன் யாருன்னு ரசூல் அப்படியே சொல்றாங்க, லைஸல் கினா அன் கஸரத்தில் ஆர்லி. அதிகமான செல்வங்கள் இருப்பது, அதிகமான சாமான்கள் இருப்பது, அதிகமான தட்டுமுட்டு பொருள்கள் இருக்கிறது அது அல்ல செல்வம். வலாக்கின்னல் கினா கினன் நஃப்ஸி. செல்வம் என்னன்னு கேட்டா நஃப்ஸ் செல்வமா இருக்கணும், மனசுல என்ன இருக்கணும், உனக்கு தன்னிறைவு அடையணும். அப்ப அல்லாஹ் நமக்கு எதை தர்றானோ, கனிங்கிற வார்த்தைக்கு அரபில் என்ன அர்த்தம்னா தேவையற்றவன். தேவையற்றவன் அதுக்கு என்ன அர்த்தம், மனசு தேவையில்லை நினைச்சாதான் ஒருத்தன் தேவையற்றவன். 50 நான் கேட்கிறேன், நீங்க எல்லாத்தையும் கோடிக்கணக்கான ரூபா வச்சிருக்கீங்க, எல்லாரும் வச்சிருக்கீங்க வைங்க, இன்னொரு 2 கோடி தான் வேணாம் சொல்லிருவீங்க. அப்ப எல்லாம் தேவை உள்ள ஆளத்தானே இருக்கிறீங்க, தேவையற்றவன் ஒருத்தன் கிடையாது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ முதல்ல ரெண்டாவது இந்த பேராசைக்கு அப்புறம், அதாவது இந்த யாசகம் கேட்கக்கூடாது, சுயமரியாதை, அதுக்கு அப்புறம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா உள்ளதை கொண்டு போதுமாக்குதல். எதை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை கொண்டு நம்ம போதுமாக்கணும் மனசுல அப்படி நினைக்கணும். மனோதத்துவ ரீதியா திருப்பி திருப்பி என்ன செய்யணும், நான் அல்லாஹ் எனக்கு தந்ததை கொண்டு நான் போதுமாக்கிறேன். அவன் கஞ்சி குடிக்கிறதுக்கு தந்தா கஞ்சி தான் குடிப்பேன், பிரியாணி அளவுக்கு தந்தா பிரியாணி தான் போடுவேன். சாதாரண 100 ரூபாய் சட்டை எடுக்கிறவங்க காசு தந்தா அதுதான் நான் எடுப்பேன். நான் 500 ரூபாய் சரிக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு அல்லாஹ் என்ன தர்றானோ அதுக்கு தகுந்தவாறு என் வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன். இது வந்துருச்சுன்னு சொன்னாலேயே நம்மகிட்ட நிறைய பொருளாதார சம்பந்தமான மேட்டர்கள்லாம் நினைஞ்சிறேன் அடிபட்டு போய் நிறைய பேரை பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒரு எண்ணம் இருக்காது, போதுமான தன்மை என்ன செய்யாது இருக்காது. நல்லா என்ன கொடுத்தானோ அதுக்கு மேல சக்திக்கு மீறி எல்லாம் போய் கடனை வாங்குறது, சக்திக்கு மீறி எல்லாம் என்ன செய்யறது, பிரிட்ஜ் கடை, அது கடை, டிவி கடை, அவன் கடை, இவன் கடைன்னு மண்டே அது மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் கனாத்துன்னு சொல்லக்கூடிய போதுமென்ற மனதை உங்களுக்குள்ள என்ன செஞ்சுக்கிறீங்க, அந்த எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்க. அது அப்புலக மண் அஸ்லம, யார் ஒருத்தன் இஸ்லாத்தை ஏற்று ஒரு ருசிக்க கஃபாபன், போதுமான அளவுக்கு பசி இல்லாமல் உணவளிக்கப்பட்டு, ஓ கண்ணாஹுல்லாஹு பிமா ஆத்தாஹு, எதை அல்லாஹ் கொடுத்தானோ அதுவே போதும் என்ற மனசையும் பெற்று விட்டானோ அவன் வெற்றி பெற்று விட்டான். வெற்றி பெற்றவன் யாருன்னு கேட்டா முஸ்லிமா இருக்கணும், கண்டிப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கணும். இஸ்லாத்தில் ஏத்துக்கொண்டு அதே நேரத்தில் பசி இல்லாமல் போதுமான உணவையும் பெற்று அதுவே எனக்கு போதும், அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கான, கூழு தான் குடிக்கிறதுக்கு தந்திருக்கிறானா, கூழ வயிறார குடிச்சிட்டு அது எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர, நம்மள்ட்ட இல்லாத கூழுக்கு தான் வசதி இருக்கும் போது நம்ம சிக்கனுக்கு 65 ஆசைப்படக்கூடாது. நம்மளுக்கு அல்லாஹ் கூழு தான் தந்தா என்ன செய்யணும், கூழு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்திருக்கிறான் அப்படி நினைச்சுக்கிறேன். நம்மள்ட்ட காட்டன் துணிக்கு தான் வசதி இருந்தா அது திருப்பி தெரிஞ்சுக்கிறேன். நம்மள்ட்ட எண்ணத்துக்கு ஒரு ஹவாய் செருப்பு போடுறதுக்கு தான் அல்லாஹ் வசதி தான் என்ன செய்யணும், அதை செய்யணும். சைனா பொருள் வாங்குறதுக்கு அல்லாஹ் வசதி தந்தா நம்ம என்ன செய்யக்கூடாது, வேற பொருள் ஆசைப்படக்கூடாது. 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு வாட்சி வருதுல, அதை கட்டுறதுக்கு தான் அல்லாஹ் வசதி தந்தா அதை வாங்கி கட்டிக்க. நீ 50 ரூபாய் வசதி உள்ள ஒரு ஆளு 5000 ரூபாய்க்கு வாட்சி வாங்கணும்னு நினைக்கிற, அல்லாஹ் உனக்கு எண்ணத்தை தருகிறான்னு அது உள்ளுக்க வாழணும். போதுமன்றதுன்னா என்னது, எண்ணத்தை தந்திருக்கிறானோ அது உள்ளேயே வாழணும்னு நினைச்சாதான் யாசிக்கவும் மாட்டீங்க, தில்லுமுள்ளு பண்ணவும் மாட்டீங்க, கடன் வாங்கவும் மாட்டீங்க, மோசடி பண்ணவும் மாட்டீங்க. எதை தருகிறான்னு அதுக்குள்ள நான் வாழ்ந்து காட்டுவேன். அப்ப தருவதற்குள்ளே வாழ்ந்து பழகிறதுங்கிறது ஒரு பழக்கம் வந்தா தான் நம்ம நேர்மையா நடக்க முடியுங்கிறதுக்காக வேண்டி இந்த விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக வலியுறுத்துறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 1746வது ஹதீஸாக இருக்கிறது, திருமதியிலையும் இருக்கிறது. அப்ப போதுமானது இன்னொரு விஷயம் இருக்கிறது. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த போதுமானதுங்கிறத எப்ப நம்ம தாண்டுவோம் தெரியுமா, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ள ஆட்களாலதான். ஒரு மனுஷன் மட்டும் தான் வைங்க, ஒரு ஊர்ல அவன் மட்டும்தான் இருக்கிறான், அந்த குடும்பம் மட்டும்தான் இருக்குது,
ஒரு நாளைக்கு 25 ரூபா தான் வருமானம், அவனுக்கு ஏதாவது ஆசை வரும்னு நினைக்கிறீங்களா? அந்த 25ல வாழ்ந்துட்டு இருந்துருவான். அவன் வந்து அது போதும், 25 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குது, அதுக்கு தேவையான ஒரு நாளைக்கு 2 படி அரிசி கிடைக்குது, இதான் அவனுக்கு கூலின்னு வச்சுக்கிறீங்களேன். அவன் மட்டும்தான் அந்த ஊர்ல இருக்கிறான். இவனுக்கு ஏதாவது பேராசையோ பத்தலைங்கிற நினைப்புல வருமா? வராது. இதெல்லாம் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா அவனை விட கொஞ்சம் மேல ஓடி ஆட்களை பார்க்கும்போது தான். ஒரு 100 வீடு இருந்து நம்ம இது குடிசை, அது ஓட்டு வீடா இருக்க, நம்ம இது ஓட்டு வீடு, அது தட்டு வீடா இருக்க, அது தட்டு வீடு, அது வந்து மாடி வீடா இருக்குது அப்படின்னு நினைக்கையில தானே உங்களுக்கு போதுமாக மாட்டேங்குது. உண்மையில அது போதும். மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். என் குடிசையில வந்து செத்தா போயிருவீங்க. இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடத்தில் இருக்கிறோட குடிசை எந்த வகையில கேடு? அது நல்லா குழு நல்லா தான் இருக்கும். அதுல அழகா சந்தோஷமா வாழலாம், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதே மாதிரி பிரியாணி தின்னுட்டு கொழுப்பு நோய் அதெல்லாம் வர்றதை விட சாதாரண ரசமும் சோறு கேடாது, அது ஒன்றும் கேடெல்லாம் கிடையாது. அது போதுமானதுதான். நமக்கு ஏன் போதுமானது இல்லைன்னு தெரியுதுன்னு கேட்டா மேல பாக்குறோம். நம்ம என்ன செய்யறோம்? நம்மளையும் பாக்குறோம், அவனையும் பாக்குறோம். நம்மளோட இவன் படிச்சான், ரெண்டு ஒன்னத்தானே படிச்சோம், ஒன்னத்தான கடையில் சம்பளத்துக்கு இருந்தோம், ஒன்னத்தான ஒரு ஊர்ல வேலை பார்த்தோம், ஒன்னத்தான மார்சோல ஓதணும், இப்படின்னு வச்சுக்கிட்டு நான் மட்டும் இப்படி இருக்கேன், அவன் மட்டும் அப்படி இருக்கிறானே, இதான் மேட்ரு. நான் மட்டும் இந்த மாதிரி இருக்கேன், அவன் மட்டும் மாடி வீட்டுல இருக்கிறானே, அவன் கார் வச்சிருக்கிறானே, எனக்கு சைக்கிள் கூட இல்லையே, இப்படின்னு சொல்லி இன்னொருத்தனை பார்த்து பார்த்து தான் நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறது போதலைன்னு நினைக்கிறோமே தவிர நம்ம மட்டுமே இருக்கிற ஒரு உலகமா இருந்தால் அது என்ன கிடைக்குது அது போதும் நினைச்சிடுவோம். அப்ப இந்த போதுமாக்குதல் என்பது வந்து அதான் இயற்கையான தன்மை. இது எது பின்னாடி வர்றது, இதுதான் போலித்தனமானது. எது அடுத்தவனை பார்த்து ஆசைப்படுறதுக்கு பாத்தீங்களா இல்லையா? இது ரொம்ப ஒரு போலித்தனமானது. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த போதுமானது இதுவே எனக்கு போதும்ன்ற வாழ்க்கையை வாழ நினைச்சா உந்துரு இலாமன் அஸ்பல மின்கும், நீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க. எல்லாரும் கலந்து காட்டிலே போய் வாழ முடியும், நான் போதுமாக்கி கொள்ள போகிறேன் அதனால நான் காட்டுக்கு போயிடறேன்னு போக முடியுமா? போதுமாக்குறது இந்த மக்கள் மத்தியில் இருந்துதான் போதுமாக்கணும். மக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது மேல உள்ளவன் இருக்கத்தான் செய்வான், கீழே உள்ளவன் இருப்பான். நீங்க எதனால போதும்னு உங்களுக்கு தெரியல, மேல உள்ளவனை பாக்குறீங்க. நீங்க மேல உள்ளவனை பாக்குறீங்க, உங்களுக்கு மேல 1000 பேர் இருந்தா உங்களுக்கு கீழே 10,000 பேர் இருக்கிறானே. உங்களுக்கு மேல உள்ளவன் பெரிய லெவல்ல உள்ளவன் 1000 பேர் தான் இருப்பான். உங்களை விட கீழ்நிலை உள்ளவன் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவன் 10,000 பேர் இருப்பான். நீங்க என்ன நினைக்கணும்? அவனோட நான் எப்படி அழகா இருக்கிறேன். அல்லாஹ் எதை தந்திருக்கிறான் அது போதுமானது நினைக்கிறதா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்துரு இலாமன் அஸ்பல மின்கும், உங்களுக்கு கீழே உள்ளவனை பாருங்கள், வலா தன்துரு இலாமன் ஹுவ ஃபௌககும், உங்களுக்கு மேல உள்ளால பார்க்காதீங்க. ஒரு ஏழை வந்து யாரை பார்க்கணும்? பரம ஏழையை தான் பார்க்கணும். ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவன் ஏழையை தான் பார்க்கணும். இவ்வளவு அழகான ஒரு மனோதத்துவ ரீதியாக இந்த சமுதாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பண்படுத்துறாங்கன்னு பாருங்க. அப்ப உங்களுக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க அப்படிங்கிறாங்க. இது முஸ்லீம்ல 5264வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி புகாரில ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இதா நவர அஹதுக்கும் இலாமன் ஃபுல்லில் அலைஹி ஃபில் மாலி உல் ஹல்கி, இவனை விட காசு பணத்திலேயோ இவனை விட உடல் கட்டிலேயோ சிறந்து விளங்கக்கூடிய ஒருத்தனை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவனுக்கு கீழே உள்ளவன உடனே பாத்துருங்க. உங்களுக்கு மேல ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டசாட்டமான நல்லா ஆள் பாக்குறீங்க, நீங்க என்ன செய்யணும்? ஒரு நோஞ்சான பார்த்து போடுங்க, அவனை விட நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு உனக்குதா அப்படிங்கிற ஒரு பக்குவம் உனக்கு வந்து விட்டால் நீ தான் வெற்றி பெற்று விட்டாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில் 6490வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. அப்ப இந்த இருக்கிறதை கொண்டு என்ன செய்யணும்? போதுமாக்கணும். என்ன அல்லாஹ் தந்திருக்கிறானோ அது கொண்டு சரி அல்லாஹ் அதுக்காண்டி போதுமாக்குறேன்னு சொல்லிட்டு உழைக்காம இருக்கக்கூடாது. உழைக்கிறது, தேடுறது, சம்பாதிக்கிறதுலாம் வேற. சம்பாதிச்சா கிடைக்கிற கேரண்டி ஏதாவது இருக்குதா? நம்ம சம்பாதிப்போம், என்னதான் உழைச்சாலும் ஒண்ணும் கிடைக்காம போயிடறான். எத்தனை பேரு செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது. மாசம் பூரா உழைக்கிறவனுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அரை மணி நேரம் உழைச்சிட்டு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்துருவான். அதனால பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தேடுற விஷயம் வேற, தேடி என்ன கிடைக்குதோ அதை புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அல்லாஹ் இதைத்தான் தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இதை கொண்டு என்ன வாழ முடியுமோ எல்லா தேவைகளையும் இதுக்குள்ள நம்ம வச்சுக்கிறோம், இதை தாண்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்குவத்துக்கு நம்ம வந்து விட வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த பொருளாதார சட்டங்கள்லாம் வழங்குறதுக்கு முன்னாடி பேராசை, ஆசைப்படலாம். ஆசை இல்லாட்டி மனுஷனே கிடையாது. அப்படிதான் எல்லாம் படைச்சு வச்சிருக்கான். சுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தின் தான். மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி மனோ இச்சைகளை விரும்புறது வந்து அவனுக்கு அழகாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாம் காசு ஆசை தான் இருக்கும், அதுல ஆசை இருக்கும், வீட்டுல ஆசை இருக்கும், சொத்து தோட்டம் துறவு பங்களா எல்லாத்திலும் நமக்கு என்ன இருக்கு? ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த ஆசைக்கு வந்து ஒரு எல்லை இருக்கணும். பேராசை ஆயிடக்கூடாது. பேராசையில என்னென்ன அப்புறம் விளைக்கிறோம். பேராசையை கண்டிக்கிற விஷயமாக ரசூல், இது ஒரு முக்கியமான விஷயம்.
நிறைய நம்மளுடைய பொருளாதார மிஸ்டேக் வருவதற்கு காரணமே ஆசையை கடந்து பேராசையாகிறதுதான் காரணம். பேராசையினாலதான் என்ன செய்யறான், எல்லாத்திலையுமே நிறைய கஷ்டங்களை பொருளாதார சம்பந்தமான குற்றங்களுக்கெல்லாம் மனுஷன் ஆளாகி போயிடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இப்னு உமரை கூப்பிடுறாங்க. இப்னு உமர்னு சஹாபியை கூப்பிட்டு அவர் தோள்ல கைய வச்சு சொல்றாங்க, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இந்த உலகத்துல நீ வாழ்றதா இருந்தா இந்த மாதிரி வாழ பழகிக்க. எந்த மாதிரி வாழ பழகணும்? ஒரு வெளியூர்காரனை போல நெஞ்சுக்க நீ உன்னுடைய வாழ்க்கை அமைச்சிக்க. அவ ஆபிர் சபீல் அல்ல வழிபோக்கனை போல அமைச்சிக்கப்பா, உனக்கு கஷ்டம் இருக்காது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கூட இந்த பேராசை வேணாம் என்பதற்கான எச்சரிக்கை தான். இது புகாரியில் 6416வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தைஸ அப்து தீனாரி வ திர்ஹம். தீனாருக்கும் திர்ஹத்திற்கும் தங்க காசுக்கும் வெள்ளி காசுக்கும் அடிமையா இருக்கிறான அவன் நாசமாகி விட்டான். உனக்கு தான் அது அடிமையா இருக்கணுமே தவிர நீ இவனுக்கு அதுக்கு இவன் அடிமையான பேராசை அர்த்தம். அதுக்கு அடிமையாகிட்டான்னு சொன்ன அர்த்தம் அதிகமான பேராசை கொள்றவன் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கண்டிக்கிறாங்க. இது புகாரியில் 6435வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள பசியோட இருக்கிற 2 ஓநாய்கள் போனால் அந்த ஆட்டு மந்தை எப்படி அழிக்குமோ அதை விட மனிதனை 2 விஷயம் அழித்துவிடும். 2 விஷயம் இருக்கிறது, அது 2 ஓநாய் மாதிரி இந்த எல்லாத்தையும் உங்களை அழிச்சுவிடும். அது என்ன 2 விஷயம் கேட்டால், ஹிர்சுல் மர்இ அலல் மாலி வ ஷரஃபி. பதவியின் மீதும் காசின் மீதும் மனிதன் வைக்கக்கூடிய பேராசை அவனுடைய தீனை அழித்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எப்ப நீ காசுல பேராசைப்பட்டு விட்டாயோ, பதவியின் மீது எப்ப உனக்கு பேராசை வந்துருச்சோ, அது எப்படி ஆக்கிருந்தா உன் தீனை அழிச்சிடும். எந்த மாதிரி அழிச்சுனே? பசியோட இருக்கிற 2 ஓநாய் ஆட்டு மந்தைக்குள்ள அனுப்பினால் எப்படி அது அழித்து விடுமோ அந்த மாதிரி இந்த பதவி ஆசைங்கிற ஓநாயும் பொருளாசை என்கிற பேராசைங்கிற ஓநாயும் நுழைந்தால் உன்னுடைய தீனை அழித்து விடும். தீன் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். பேராசை வந்துன்னு வைங்க, பதவியின் மீது பேராசை வந்தாலும் தீன் அழிந்து போவதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கண் முன்னாடி பாருங்க. ஒரு வார்டு மெம்பர் ஒருத்தர் ஆயிட்டா எப்படி இருக்கான்னு பாருங்க. சாதாரணமா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரா இருப்பாரு, அவரு உங்களோட இருக்கும்போது நல்ல மனிதரா இருப்பாரு. ஒரு சாதாரண ஒரு வார்டு மெம்பர் பஞ்சாயத்து போர்டுல இருந்து ஜெயிச்சுட்டாருன்னு வைங்க, அவர் அவுட் வருவான், அதோட ஆள் காலி ஆயிடுவார், தீன இருக்காது அவருன்னு போயிடும். இப்படி ஒவ்வொரு பதவி, எந்த பதவி கண்ணு முன்னாடி யார வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க, எல்லாம் அழிஞ்சு நாசமா போனது என்னன்னு கேட்டா இதுலதான் போயிருக்கிறாங்க. அதே மாதிரி பொருளாதாரத்தின் மீது பேராசையை கொண்டு ஆசைப்படுறது வேற, பேராசையை கொண்டு நீங்க அலைய ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னாலும் எது போயிரும், மைனஸ் ஆகும். பதவிகள் வேணா கிடைக்கும், காசு வேண்டாம் அதிகரிச்சுட்டு போவோம், தீன் மைனஸ் ஆயிட்டு இருக்கும். தீன் கொள்கை, ஈமான், உறுதி, தவக்கல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படியே போய் அரிச்சுக்கிட்டு போய் கடைசியில் என்ன ஜீரோல வந்து ஈமானில் நரகத்துக்கு தான் போய் சேரணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க. இது திருமதியில 2298வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப மனிதன் இந்த பேராசை கொள்வது இவ்வளவு கடுமையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க. இன்னும் சொல்றாங்க, யஹ்ருமு இப்னு ஆதம், இந்த மனுஷன் இருக்கிறான அவன் முதுமை அடைந்து கொண்டே இருக்கிறான். ஆனா தசுப்பு மின் ஹுஸ்னத்தானி, ஆனா அவங்கிட்ட இருந்து 2 மட்டும் இளமையாகிட்டே இருக்குது. அதாவது இவன் வந்து வயசாகிட்டே போறான், அவங்கிட்ட இருந்து 2 தன்மை மட்டும் என்ன செய்யுதுன்னா இளமையாகிட்டு போகுது. வயசானதுல இருந்து அது ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்குது. ஆளு இவனுக்கு தளர்ந்துகிட்டே போறான், இளமையா இருக்கிறான், நடுத்தர வயசு அடைகிறான், முதுமையாயிடுறான். ஆனா அந்த ஆசை அவன்கிட்ட 2 விஷயம் இருக்குது, அது வந்து ரொம்ப அது வளர்ந்து கொண்டே செல்கிறது, இளமையா இருக்கிறது. அது என்ன 2 விஷயம்? அல் ஹிர்ஸ் அலல் மால் வல் ஹிர்ஸ் அலல் உம்ரி. ரொம்ப நாளைக்கு வாழணுங்கிற ஒரு ஆசையும் காசின் மீது உள்ள ஆசையும் கூடிக்கிட்டே போகும். வயசு நீ பண்ண இளைஞர்களோட வயசான ஆளுக்கு தான் அதிகமா காசு தேடுவாங்க. நீ பாத்தீங்கன்னா 25 வயசுக்காரன் அப்படியே மேம்போக போயிடுவான், ஒரு 30 வயசுக்காரன் அதுக்கு தகுந்த மாதிரி தேடுவான், ஒரு 55-60 வருதுன்னு வைங்களேன், காசு மட்டும் தான் குறிக்கணும், இப்படியே என்ன செய்வான். அது மாதிரி மனிதனுடைய சுபாவம் இருக்கு, கூட்டிட்டு போயிடும். நம்மளே அப்படி எடை போட்டு ஒருத்தர் நீங்க பார்த்து அந்த மாதிரி 40 கடந்த ஆளுக்கு இருந்தீங்கன்னா மனசுல கை வச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நம்ம 25ல எப்படி இருந்தோம், 30ல எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம 45ல எப்படி இருக்கிறோம், 50ல எப்படி இருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் இப்படி நம்ம அலையலைய, நம்மளுடைய ஆசை அதிகரிச்சு இருக்கிறது நீங்க என்ன செய்வீங்க, உணர்வீங்க. அது கீழே உள்ளவங்க பின்னாடி உணர போறீங்க. உனக்குதா? அதனால வந்து யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் வந்து முதுமை அடைந்து கொண்டிருக்கிறான், அவங்ககிட்ட இந்த 2 விஷயம் மட்டும் இளமையாக இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அது கூடாதுங்கிறதா சொல்லி காட்டுறாங்க. புகாரியில 1736வது ஹதீஸாக இருக்கிறது. இதே மாதிரி கருத்துப்பட வேற ஒரு வார்த்தையை போட்டு சொல்றாங்க, எக்புர் இப்னு ஆதம், மனிதன் வந்து முதுமை அடைகிறான், எக்புர் மாஹுஸ்னானி, அவனோட சேர்ந்து இன்னும் 2 பெருசா வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன? ஹுப்புல் மாலி வ தூல் உம்ரி,
பொருள் மீது கொண்ட ஆசையும் நீண்ட நாள் வாழணுங்கிற வாழ்நாளின் மீது கொண்ட ஆசையும் அவனுக்கு வளர்ந்துகிட்டே போகுது. இதுவும் புகாரியில 6421வது ஹதீஸாக இருக்கிறது. இதே மாதிரி ஏறக்குறைய இதே மாதிரி கருத்துப்பட 6420வது ஹதீஸாகவும் புகாரியில இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பேராசை வேணாம், ஆசை இருக்கட்டும், பேராசை வேணாம். இந்த பேராசைன்றது முதல்ல என்ன அதை விளங்கிக்கணும். இப்ப சுலைமான் நபி நிறைய பணம் காசு வச்சிருந்தாங்க. இப்ப நிறைய வச்சிருந்தா பேராசை நினைச்சிடக்கூடாது. 10,000 ரூபாய் வச்சுக்கிறோம், 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா பேராசையா? அப்படி கிடையாது. 1 கோடி வச்சுக்கிட்டு பேராசை இல்லாதவன ஒருத்தர் இருக்கலாம், 2,000 ரூபாய் வச்சுக்கிட்டு பேராசை உள்ளவனா இருக்கலாம். பேராசைன்னா என்ன அர்த்தம்? பொருள் ஆசைப்படுவது நம்ம கையில கிடையாது. கண்டிப்பா ஆசைப்படுவோம், அந்த ஆசை இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட போய் 1000 ரூபாய் கொடுத்தாலும் கீழே கிடந்தா என்ன செய்வாங்க? டக்குனு எடுத்து வச்சுக்கிடுவான். கீழே கிடந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம்னு சட்டம் இருக்காது, அது பின்னாடி வரும். அது கீழே கிடந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. கீழே கிடக்கிற பொருளுக்கு அது ஒரு சட்டம் இருக்குது, அதெல்லாம் பின்னாடி நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்குதான் செய்யுது. எல்லாருக்கும் என்ன செய்யறோம்? எல்லாரும் 10,000 ரூபாய் வாங்கிருங்கன்னா ஒரு அளவு வாங்காம போவோமா? எல்லாரும் வாங்கிட்டு தான் போவோம். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும் பொழுது பேராசைங்கிறது வேற, ஆசை வேறன்னு புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா ஒரு மனுஷன் கூட தேர மாட்டான். பேராசைனா என்னன்னு கேட்டா, ஒரு பொருளாதாரத்திற்காக வேண்டி நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற மற்ற எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு, மற்ற கடமைகள்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு, அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு போறதுக்கு பேர் தான் பேராசைங்க. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, M.I. சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 10 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட், நம்பர் 7, வடமரைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readofmail.com. போய் உழைக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, அடுத்த நாள் 10,000 சம்பாதிக்கிறீங்க, அடுத்த நாள் 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஆளா மாறிட்டீங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்கு திட்டம் போடுறீங்க, அதுக்கு ஐடியா பண்றீங்க, இதெல்லாம் பேராசை கிடையாது. ஆனால் அந்த காசுக்கு சம்பாதிக்க போறேன்னு சொல்லிவிட்டு பொண்டாட்டியும் கவனிக்காம, பிள்ளையும் கவனிக்காம, பிள்ளைகளுடைய படிப்பையும் கவனிக்காம, அவங்க எதிர்காலத்தை கவனிக்காம, இறைவனுக்கு செய்யற வணக்கத்தை கவனிக்காம, ஏழைபாளையில கவனிக்காம இப்படியே போவான். பைத்தியம் முடிச்ச மாதிரி வருவான், ராத்திரி 1 மணிக்கு படுப்பான், அவ்வளவுதான். மழை காலையில இருந்துச்சு போவான். என்ன அந்த உலகத்துல அவன் இருக்கிறானா இல்லைன்னு தெரியாது. அவனுக்கும் காசுக்கும் அவனுக்கும் தவிர வேறு எதனோட அவனுக்கு உறவு இருக்காதுங்க. இப்படி அதுக்காக வேண்டி இது ஆசை வேண்டியது அதுக்கான இப்படி இருக்கலாமா? அப்ப உங்களுக்கு எவ்வளவு கடமை இந்த மார்க்கத்தில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கடமையை உங்களுக்கு எப்ப கடமையிலிருந்து உங்களுக்கு விலக செய்கிறதோ அப்பதான் நீங்க பேராசை கொள்றீங்கன்னு அர்த்தம். சுலைமான் நபி அவ்வளவு இதை கொடுத்து என்ன செய்யறவரு, அந்த அல்லாஹ்வுடைய இதை விட்டு மாறலையே. அல்லாஹ் என்னை சோதிச்சு பார்க்கறான். எவ்வளவு அஷ்குரா மக்புரு, நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா, நன்றி மறந்தவனாக இருக்கிறேனா என்று சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு இவ்வளவையும் தந்திருக்கிறான் என்று சுலைமான் நபி சொன்னதாக திருக்குறள் நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம பேராசை கூடாதுன்னா என்ன விளங்கிற கூடாது, ரொம்ப காசு வச்சுக்கிற கூடாது விளங்க கூடாது. ரொம்ப வச்சுக்கிறங்க. அந்த ரொம்ப காசை நீங்க தேடுவதற்காக மார்க்கம் எதை இழக்க கூடாது என்று சொல்லுகிறதோ அதை இழந்துடாதீங்க. மார்க்கம் உங்களுக்கு என்னத்தையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறதோ அதை விட்டு விட்டு போய் என்ன செஞ்சிடாதீங்க. காசுதான் பெருசு, அதான் பேராசை. இந்த கடமையெல்லாம் செஞ்சு விட்டு காசு சம்பாதிச்சா தப்பா? அப்படி தப்புன்னா இஸ்லாமிய பேசிக் அடிப்பட்டு போயிருமா? ஜக்காத்த கடமையா இருக்காத, எல்லாம் முசாபரா இருந்தா யார் ஜக்காத்து கொடுக்கறதுன்ற. ஆனால் அதை தேடுவதற்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த விதமான ஒரு மார்க்கத்தினுடைய கடமைகளையும் உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை இழந்து அப்படியே ஒரு மனநோயாளி மாதிரி ஆயிடுறாங்க. பணத்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, எவ்வளவு சந்தோஷங்கள் இன்னைக்கு பாக்குறமே. இதெல்லாம் பேராசைக்கு உதாரணம் சொல்லலாம். இந்த வெளிநாட்டுக்கு போறாங்க இல்லையா, வெளிநாட்டுக்கு போய் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறாங்களே, இது ஆசையா பேராசையா?
அவங்க சம்பாதிக்கிற கம்மியா இருக்கலாம், நான் கூட சம்பாதிக்கிறதுனால அது பேராசை நான் சொல்லல, கம்மியா தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாதிக்க செல்வது கண்டிப்பா பேராசை தான். என்ன பேராசை? இந்த காசுக்காக வேண்டி மனைவி விட்டு விடுகிறார்கள், இந்த காசுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளோடு கொஞ்சம் மகிழ்கிற அந்த பாக்கியத்தை விட்டு விடுகிறார்கள், இந்த காசுக்காக வேண்டி அந்த பிள்ளைகள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கையில வளர்த்தா எப்படி இருக்கு, அதை எஜுகேட் பண்ணி எடுத்தா அப்படி நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம், அந்த கடமையை மறந்து விடுகிறார்கள். இதுதான் பேராசைங்கிறது. பேராசை என்பது நீங்க காசுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து அது பேராசை ஆயிரும். பெரிய ஆசை அது. பேராசைங்கிறது பெரிய ஆசை தானே பேராசைன்னு சொல்றாங்க. பெரிய ஆசைன்னு அதான் ஃபர்ஸ்ட் இடத்துல ஒண்ணு வச்சிருது. அந்த நிலையில வச்சு விடாம தான் பொருளாதாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளணும். பொருளாதாரத்தை எவ்வளவு இருந்தாலும் தேடுங்க. அதில் வைக்கிற ஆசை எப்படி இருக்கணும்னா, உங்க மனைவியை விட அது மேலானது நினைக்க கூடாது, உங்க பிள்ளைகளை விட அது மேலானது நினைக்க கூடாது, இறைமொழி செய்யற இபாதத்துகளை விட அது மேலானது நினைக்க கூடாது, உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமையை விட அது மேலானது நினைக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி ஒரு கணக்குல நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் என்பதற்கு தான் பேராசை வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லி. நல்லா கவனிச்சு பார்த்தீர்களே, ஆனால் இதெல்லாம் மனசை பக்குவப்படுத்தக்கூடியது. இந்த அறிவுரைகள்லாம் என்னது? பொருளாதாரம் சம்பந்தமாக மனசை பக்குவப்படுத்த. இன்னும் சொல்ல போனா, இந்த பேராசையை அடிக்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆத்மீக ரீதியாக நம்மளை பக்குவப்படுத்துறாங்க. எப்படி பக்குவப்படுத்துறாங்கன்னா, யகூல் இப்னு ஆதம் மாலி மாலி, இவன் என்ன செய்யறான்? காசை சேர்த்துக்கிட்டு என்னுடையது 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 என்று மனசை என்ன செய்யறான்? சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹல்லக இப்னு ஆதம், அடே ஆதமுடைய மகனை உன்னுடையதுங்கிறிய, கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என்னுடைய இதுக்கு தான் அலைகிற, பொண்டாட்டி பொண்ணு தான் அலைகிற, எல்லா விதமான சுகந்தங்களையும் எல்லா விதமான இன்பங்களையும் விட்டுட்டு இந்த காசுக்கு தான் அலைகிற. நீ யோசிச்சு பாத்தியா? உன்னுடையது என்ன? உன்னுடைய ஹல்லக மாலிக்க இல்லாம அக்கல்த, நீ எதை சாப்பிட்டு முடித்தாயோ அக்கல்த அபனைத்த, எதை சாப்பிட்டு முடிச்சுட்டியோ அதை தவிர ஏதாவது உன்னுடையதா? வீட்டுல 100 மூட்டை அரிசியை வாங்கி வச்சுனா உன்னுடையதா? அது இல்ல. செத்து போயிட்டுனா யாரும் எடுத்துட்டு போறான்? திண்டு முடிச்சுட்டாதான் உன்னுடையது. அவள் அபிஸ்த அபலைத்த, எதை உடுத்தி கிழித்து விட்டாயோ அது உன்னுடையது. புதுசு புதுசா சட்டையை வாங்கி வச்சுக்கிற, போடவே இல்லை இன்னும், அது உன்னுடையதா? உன்னுடையது இல்லை. நீ அதை அனுபவிக்கவே இல்லையே. எதை நம்ம அனுபவிச்சோமோ அதான் நம்முடையது. அப்ப நம்ம திண்டு முடிச்சோமே அது உன்னுடையது. உடுத்தி மகிழ்ந்து கிழிச்சு பழசா வரைக்கும் போட்டு தூக்கி போட்டோமே, இதுல அடைய வேண்டிய அடைஞ்சிட்டோம், அது நம்முடையது. அவுத்த சத்தத்த பாமலைத்த, பிறருக்கு கொடுத்திய அது உன்னுடையது. அங்க கிடைக்கணும். யாருக்கா தர்மம் கொடுத்தீல, அது தர்மம் கொடுத்தா நம்முடையது இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். தர்மமா கொடுத்தமே அதான் நம்முடையது. நம்மள்ட்ட இருக்கிறது நம்முடையது இல்ல, அது வாரிசுக்குரியது. நம்ம எதை சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் யாருக்கு போயிரு? நம்ம புள்ள ஒட்டியில் எடுத்துட்டு போயிருவாங்க, பொண்டாட்டி புள்ள எடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம இப்படி இருக்க போறது இல்லை, இன்னைக்கு போனாலும் போயிருவோம். அப்ப ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சோமா அது ஒண்ணுக்கு 700 7000 70 லட்சமா அங்க வரவாய் நிற்கும். அப்ப நம்முடையது இது விளங்கிட்டா பேராசை வராதுங்க. என்னத்துக்கு போட்டு ஒரே இப்படி அலைகிறோம்? இவ்வளவு விட்டுட்டு போய் இப்படி தேடணுமா? காசு தேவைதான், அதுக்காக எல்லாத்தையும் இழந்துடணுமா? எல்லா விதமான சந்தோஷங்களையும் தியாகம் பண்ணிவிடணுமா? அப்படின்னு நினைச்சு பாக்குறதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆறுதல் சொல்லுது. நம்முடையது என்ன? இப்படி தேடி தேடி கடைசியில் என்ன மிஞ்சுது, நமக்குன்னு உள்ளது என்னதான் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தனியா படுத்து புரிய கோடீஸ்வரனா இருக்கிற நீங்க இருக்கிறீன்னு வைங்க, படுத்து யோசிச்சு பார்க்கணும். இவ்வளவு வச்சிருக்கிறோமே, இது நம்மோட எது ஒட்டு நிச்சு? இதுல நம்ம திண்ட சோறு ஒட்டி இருக்குது, நம்ம போட்ட சட்டை ஒட்டி இருக்குது, வேற என்ன ஒட்டி இருக்கு? உண்மை ஒட்டல, பாக்கி எல்லாம் மற்ற ஆளுக்கு போக போகுது. ஏன் தான தர்மம் கொடுத்துருந்தா மறுமையில திரும்பி கிடைக்க போகுது, பேங்க்ல போட்ட மாதிரி, அது ஒரு ராயல்டி மாதிரி திரும்பி கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. முஸ்லிம்ல 5258வது ஹதீஸாக இருக்கிறது. அதனால இதை நினைச்சோம்னு சொன்னா பேராசை வராது. இன்னும் சொல்ல, அந்த மனிதனுடைய பேராசைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடிவாளம் போடுற மாதிரி நமக்கு நம்மளை புரிய வைக்கிற மாதிரி சொல்றாங்க. லவ் அன்னல் இப்னி ஆதம மிஸ்ல வாதின் மாலன், ஒரு ஓடை நிரம்புகிற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு செல்வம் இருக்குமேயானால், ஓடை ஒரு ஓடு ஆறுன்னு வைங்களேன், ஒரு ஆறு நிறைய செல்வம் குவிஞ்சு கிடக்கு நமக்கு. அப்படி இருக்குமையானால் லஹப்ப ஐயகூன லஹு இலைஹி மிஸ்லுஹு, அது மாதிரி இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே நினைப்பானா. அதாவது ஒரு பெரிய ஆறு நிறைய செல்வத்தை குவிச்சு, ஒரு ஆறுண்டா எப்படி இருக்கா, லிமிட் இருக்குமா பாத்துக்கிறங்க. அவ்வளவு பெரிய இடத்துல நமக்கு செல்வத்தை குவிச்சு போட்டு வச்சிருந்தாலும் இவன் சொல்லுவானா, என்ன செய்யுது, எப்படி பாருங்க, போதுமா, இன்னொன்னு தான் நல்லா இருக்கு, போதுமான்னு கேட்டா என்ன செய்வான்? ஒரு 10,000 கோடி வச்சுக்கிறோம் போய் கேளுங்களேன், திருப்பி தெரிஞ்சுட்டியா? இல்ல, இன்னொரு 10,000 தான் நல்லா தான் இருக்கு அப்படிதான் சொல்லுவான். அப்ப எத்தனாயிரம் கோடி உனக்கு வந்தாலும் இது தீருமா? அடங்காதுங்கும் போது எதுக்கு போட்டு ஒரே அடைகிற? ஒரு அடங்கும்னு சொல்லு, இவ்வளவு வந்தால் அதோட ஒதுங்கிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அப்ப எதுக்கு லிமிட் இல்லாம போய்கிட்டு இருக்குமோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமா இல்லையா? நம்மளை நெறிப்படுத்திக் கொள்ளணுமா இல்லையா? அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா யம்லஉ இப்னு ஆதம இல்ல துராப்,
அடே மண்ணு தாண்டா அவன் வாயை நறுக்கி வேற அப்படின்னா மண்ணுல அடக்குனா தான் அடங்குவேங்கிறாங்க. நீ வந்து ஒரு ஓடை இருந்தா இன்னொரு ஓடை கேட்கிற, தங்கத்துல 6 ஓடிக்கிட்டு இருந்தா கூட என்ன செய்வ, இன்னொரு 6 இருந்தா நல்லா இருக்குமேங்கிற, 2 6 இருந்தா 4 6 இருந்தா நல்லா இருக்குமேங்கிற. அப்ப எப்பதான் நீ அடங்குவ? ஹத்தா சுருத்து முழும காபீர், கபருக்கு போற வரைக்கும் இதான் உன் நிலைமை. இப்படின்னு விளங்கிட்டோம்னு சொன்னா நம்மள இந்த நப்சு ஏமாத்துது. புரிஞ்சுக்கணும், இந்த நப்சு எவ்வளவு கோடி ரூபாய் வச்சிருந்தாலும் நம்ம அரைக்கா பிடிக்குமா திங்க இயலுமா? எவ்வளவு 1000 சட்டை வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு சட்டைனாலும் நீ எவ்வளவு நாளைக்கு இருப்பியா? இன்னத்துக்கு ஒரு அளவுக்கு பேய் அலைகிற, பேய் மாதிரி அலைகிற. அப்ப நப்சு நம்மளை ஏமாத்தானே செய்யுது. பகட்டு 4 பேர் பார்த்தா பணக்கான இப்படி சொல்றதை தவிர அதனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு? அவன் சொல்ற ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி நீ இழக்கிறது எவ்வளவு, எத்தனை நோய், எந்த அளவுக்கு ஆயிடுறாங்கன்னு கேட்டா, அந்த பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி சக்கரை நோய் என்று சொல்லியும் கொலஸ்ட்ரால் என்று சொல்லியும் இப்படி பலவிதமான நோய்கள் ஆளாக்குறாங்களே, அதெல்லாம் வந்து பேராசில இருந்து அடங்குது. நீங்க சம்பாதிக்கிறதுக்காக நீ உடலை என் கட்டா நீ வைக்கல, நீ சம்பாதிக்க வேண்டியதான்ப்பா. உட்கார்ந்துகிட்டே இருந்தா நோய் வரத்தானே செய்யும். அதுல ஒரு 1/2 மணி நேரத்தை ஒதுக்கி வாக்கிங் போ, உடம்ப சரியா வச்சுட்டு போய் சம்பாதி. அப்புறம் சக்கரை நோய் வருது, அப்புறம் கொழுப்பு நோய் வருது. அப்ப இந்த உடல் ஆரோக்கியத்தை கூட பாக்குறது இல்ல, ஒழுங்கா திங்கிறது இல்ல, ஒழுங்கா கண்ணுக்குள்ள வேலை கண்ணு கொடுக்கறது இல்ல, கைக்குள்ளது கை கொடுக்கறது இல்ல. இப்படி எல்லாம் கெட்டு போய் கண்ணு முழுத்து போய் கடைசியில கண்ணு தெரியல, காது தெரியல, எல்லாம் தொந்தி போச்சு, நிக்க முடியல. அப்படி எதுக்கு இந்த வேலை உனக்கு? இதான் பேராசைங்கிறது. அப்ப பேராசைங்கிறது என்ன செய்யணும்? காசை தேடுவது வந்து இதெல்லாம் போக தேடுங்க. எது போக? உடம்ப கவனிச்சது போக, உன்னைய கவனிச்சது, உன் குடும்பத்தை கவனிச்சது, உலகத்தை கவனிச்சது, அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை எல்லாம் போக நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு வேணாலும் தேடிக்க, அது தப்பு கிடையாது. இப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை நெறிப்படுத்துறாங்க. சுருக்கமாக இதுவரைக்கும் சொன்னதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பொருளாதாரம் நமக்கு தேவை. ஆனால் அதில் என்ன செய்யக்கூடாது? பேராசை கொண்டக்கூடாது, சுயமரியாதை விட்டுட்டு பொருளாதாரத்தை வந்து தேடிவிடக்கூடாது, பிறற்ற கையேந்தி விடக்கூடாது. எதை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதுக்கு மேல தேட ஆசைப்படலாம், ஆனா அதை கொண்டு போதுமாக்கிடணும். என்னத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை கொண்டு நாங்க போதுமாக்கிடுவோம். இப்படிங்கிற ஒரு பக்குவத்தை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா பொருளாதார சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை தப்பித்துக் கொள்ளலாம். இன்னும் சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள்